நீங்க சிக்னல்ல பார்த்த அந்த குட்டி பொண்ணோட அடையாளத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்றேன் மேடம். அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும் மேடம். தலைமுடி நல்லா பரட்டையா நல்லா சுருட்டையா முடி இருந்துச்சு மேடம். தலையில கட்டு போட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு மேடம். ஆனா என்ன பார்த்து நான் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு விடாம சைக்கிள சொல்லிட்டே இருந்துச்சு மேடம். ஒருவேளை அந்த பாப்பாக்கு பேச்சு வராதோ என்னவோ. நீங்க பார்த்த குட்டி பொண்ணு இந்த பொண்ணுன்னு பார்த்து சொல்லுங்க. மேடம் இதே பொண்ணுதான் மேடம். இதே பொண்ணுதான், சந்தேகமே இல்ல. அப்போ வீட்ல இருக்கிறது தேவிமா இல்ல, தேவிமா மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணு. நீங்க தினமும் அந்த சிக்னல் அந்த குட்டி பொண்ணு பாப்பீங்களா? அது ஏன் ரூட் இல்லைங்க மேடம். அன்னைக்கு அந்த வழியா போகும்போது எதேச்சியா பார்த்தேன். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம், பண்ணுங்க. மறுபடியும் அந்த பாப்பா என் கண்ணில் பட்டாலும் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ரொம்ப நன்றி. நான் வரேன். மேடம். வணக்கம் மேடம். மேடம் மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். என்ன எதுக்காக கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? ஐயோ பொய்யா சொல்ற, பொய்யா சொல்ற. அடிக்காதீங்க மேடம். அடிக்காதீங்க மேடம். மேடம் போது ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. அடிக்காதீங்க. உண்மையை சொல்றா. சொல்றேன் மேடம். சொல்றேன் மேடம். எந்த உண்மை மேடம்? எனக்கு ஒண்ணும் புரியல மேடம். அன்னைக்கு செயின் கீழே கிடந்துச்சுன்னு நீ சொன்னது போய் தானே? உண்மையை சொல்றா. சொல்றா. உண்மையை சொல்லு. சொல்றா. உண்மையை சொல்றா. என்ன எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க? வந்து அடிங்க. போதும் நிறுத்துங்க. மேடம் உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? எதுக்காக என்ன இப்படி பிரிச்சு மேயறீங்க? விட்டுடுங்க மேடம், என்னால முடியல மேடம். நீ செயினை கீழே கடந்தது எடுத்தேன்னு சொன்னது போய் தானே? உண்மையை சொல்லு. அந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது? ஏய் மேடம் கேக்குறாங்களா? சொல்றா. அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். மறுபடியும் ஏதாவது போய் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைச்ச கொன்னுடுவேன். மேடம் மேடம் இல்ல மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சரக்கு அடிக்கிறதுக்காக மலையடி வரத்துக்கு போனோம் மேடம். அங்க யாரு பெத்த குழந்தையோ என்னமோ தெரியல. இங்க எதுக்கு அனாதையா சாகணும்? இதை எடுத்து முருகன்கிட்ட கொடுத்தா ஏதாச்சும் பணமாவது கிடைக்கும்ல? ஆமாண்டா, கரெக்டா சொன்னேன். உருப்படி இப்பயே கொண்டு போய் முருகன்ட்ட கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். தூக்கு தூக்கு. வா வா. அப்ப அந்த குழந்தை கழுத்துல ஒரு செயின் இருந்துச்சு மேடம். யாருக்கும் தெரியாம நான் தான் மேடம் அந்த செயினை கழட்டி எடுத்துட்டு வந்தேன். செயின் எடுத்துட்டு அந்த குழந்தைய என்னடா பண்ணீங்க? உண்மையை சொல்றா. மேடம் மேடம் சொல்லிடுறேன் மேடம் சொல்லிடுறேன். அந்த குழந்தைய நாங்க ஒண்ணும் பண்ணல மேடம். அந்த முருகன் கிட்ட கொண்டு போய் வித்துட்டோம் மேடம். என்னது? முருகனா? யார் அவன்? அவன் எங்க இருக்கான்? முருகன் சைதாப்பேட்டையில இருக்கான் மேடம். குழந்தைங்க எல்லாம் கடத்தி கொண்டு போய் அவங்கள வச்சு சிக்னலுக்கு சிக்னல் பிச்சை எடுக்க வச்சு அந்த பணத்தை வட்டிக்கு விடுறதா அவனோட தொழில் மேடம். லோக்கல் அரசியல்வாதியோட செல்வாக்கு உள்ளவன். உடனே அந்த முருகனை தூக்கணும். வாங்க.
ராஸ்கல். டேய், குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பிச்சை எடுக்கிற பொறுக்கி நாயே. டேய், சொல்றா, குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிற சொல்றா. சொல்லு, சொல்றா. என் பொண்ணு தேவி எங்க? சொல்லு. சொல்லல சுற்றுவ. சொல்றா, சொல்லு. சர்ச் பண்ணுங்க. ச்சே. தேவிமா, தேவிமா. மேடம், நீங்க தான் தேவியோட அம்மாவா? ஆமாப்பா. தேவியை தெரியுமா உனக்கு? ஏற்கனவே தேவி உங்களை பார்த்து எங்க கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. எப்படியோ நீங்க வந்து காப்பாத்துருவீங்கன்னு சொன்னா. நான் இப்ப உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன். அம்மா, தேவி எங்க? தேவி அட்டைப்பட்டிக்குள்ள ஒளிஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. தேவி ஒளிஞ்சிருந்த பெட்டியை இப்பதான் வேன்ல ஏத்தி கொண்டு போறாங்க. கான்ஸ்டபிள், இங்க வாங்க. வர மேடம். சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க, இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி இவங்களை அவங்க கிட்ட பத்திரமா சேர்த்துருங்க. Okay, சாந்தி, நீ வா போலாம். ஓகே மேடம். யோ, இங்க வாங்கயா. உங்களை எல்லாம் பத்திரமா பாருங்க. ஃபாஸ்ட் போலாம், வண்டி எடுங்க.